ஸ்டாப்பே பண்ணாது, நிறுத்தவே கூடாது, பார்த்துக்கோங்க. பண்ணிட்டீங்களா தம்பி? பண்ணுங்க. ஓம் குருவே ஆதி குருவே ஸ்ரீ காகபுஜாந்த மகா குருவே, உங்களின் திருப்பெயரை சொல்லி இந்த பூலோக தேவசபையாம் மயானத்தை குருவருள் ஆட்சி செய்யும் சத்தியவேந்தனே, பொய் சொல்லா புனிதனே, அரிச்சந்திர மகா குருவே, உங்களை கும்பிட்டு கைதொழுது தண்டனிட்டு அடியவன் ஒரு விண்ணப்பம் சொல்வேன் கேளும். மேதினியில் வந்தவர்க்கு சீரோங்கும் கதையை கேட்க கடமையின் கணிப்பெடுத்து கைதொழுது நின்றேன் பாராய். முந்தி பிறந்தவன் நான், முதுநூல் பதைத்தவனும் நான், சங்கப் பறையனும் நான், சாதிக்கெல்லாம் மூத்த வீர சாம்புவனும் நான், மதிநூல் விதிநூல் கதிநூல் அறிந்தவனும் நான், தேவர் மூவர்க்கான அதிசய மாங்கல்யம் கொண்டே சத்தியவதியாம் சந்திரமதி தேவியின் மணாடன் அரிச்சந்திர மகாராஜனை அடிமை கொண்டவனும் நான். ஆதி பராசக்தி தோன்றி பஞ்சமூர்த்திகள் தோன்றி பஞ்ச சக்திகள் தோன்றி அண்ட சராசரம் 1008 தோன்றி அண்ட சராசரங்கள் 1008 ஆதி குருவாகிய ஸ்ரீ காகபுஜண்டர் தோன்றி சப்த ரிஷிகள் தோன்றி 33 கோடி தேவர்கள் தோன்றி 48,000 ரிஷிகள் தோன்றி அட்டதிக்கு பாலகர்கள் தோன்றி நவநாதர்கள் தோன்றி நவ கிரகங்கள் தோன்றி நீர் தோன்றி நெடுங்கடல் தோன்றி வான் தோன்றி வளமுடை பூமி தோன்றி ஊர் தோன்றி உலகம் தோன்றி ஊருக்கு மேற்காலே கல்லால விருட்சம் தோன்றி கல்லால விருட்சத்தின் அடியில் ஒரு கன்னி புற்று தோன்றி கன்னி புற்றிலே கமலக்கண்ணியாகிய நாகதேனு தோன்றி நாகதேனுவின் வயிற்றிலே கபிலை என்னும் காமதேனு பசு பிறந்தாள். புஷ்பம் போட்டுங்க, சாமி மேல போட்டு கபிலை பசு பிறந்ததை கண்டு மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டு கைதொழுது யான் நிற்க பூலோகம் தண்ணீரே கபிலை பசு பிறந்தாள் என்ற புண்ணிய செய்தித்தம்மை புரிந்தறிந்த தேவரெல்லாம் ஒருமித்த மனதுடனே தேவர்களின் தலைவனான தேவ இந்திரனை கண்டு அன்னவரை அழைத்துக் கொண்டு பூலோகம் தன்னிலே பூத்திட்ட காராம்பசு தங்களுக்கே சொந்தமென்று உரிமையை நிலைநாட்ட ஓடோடி வந்திட்டார் சாம்புவன் மனைப்பதிக்கே. கற்பக தேவியான கபிலை பசுமானவள் கனிவுடன் எம்மை பார்த்து, அடே வீரசாம்புவா, தேவர்கள் கருணையினாலே யானிங்கு அவதரிக்க தேவர்கள் ஒன்று சேர்ந்து என் மீது உரிமையை நிலைநாட்டி நின்றிருக்க 16 திருக்குடங்கள் பருமனாக கொண்டு வாரும் அமிர்தத்தை குடந்தன்னில் அழகுடன் யான் நிரப்ப 16 குடந்தன்னில் 15 தேவர்க்கீந்து 16 நீ அருந்தி சிரஞ்சீவி தேகம் பெற்று பெருமையுடன் கடமை செய்ய பெற்றவள் ஆணையிட்டாள். தேவர்கள் அமிர்தம் பருகி ஆனந்தம் பெருக்கெடுக்க அமிர்தரசம் ஊறி நிற்கும் நின் அவயமும் எங்களுக்கே சொந்தம் என்றுமே கூறி நின்று எங்களின் உடல் தங்கி என்றுமே சிரஞ்சீவிதமாய் நீயுமே வாழ வேண்டும் என்றுமே தேவர்கள் கூடி காராம் பசுவிடத்தில் கனிவுடன் வேண்டி கேட்க காமதேனு தேவியவளும் கனிவுடன் அதற்கிசைந்து தம்முடைய உடல் தன்னை 16 கூறாக்கி பரிவுடன் தேவர்க்கு என்றுமே அருள் வழங்க அன்னையால் வார்த்தை கேட்டு கனிவுடன் அவள் முகத்தை பார்த்து, அன்னையே அருமருந்தே அருங்கொலை யான் புரிந்து நின் அபயத்தை கூறாக்கி அதனாலே ஆவதுதான் ஏது பயம் என்று கேட்டேன். தேவர்கள் விருப்பப்படிக்கு என்னுடைய அவயமெல்லாம் 16 பங்கானாலும் பகருயிர் நீங்காமற்றான் சிரஞ்சீவி தேகம் கொண்டு 16 கலைகளாக பரிமளிக்கும் தேவர் உடலில் என்றுமே சொல்ல கேட்டு மனம் பகிர்ந்தான் வீரசாம்புவன். அமிர்த அன்னையான சிரஞ்சீவி கோவதனை தேவர்கள் மனமகிழ பங்கிட்டு தேவர்க்கின்ற பெரும்பறையன் நீயே என்று பாருலகம் உம்மை போற்ற பறை கட்டி நீ எடுத்து பரமனை துதியம் செய்து பஞ்சாட்சர மந்திரம் ஓதி பாருலகின் ஆதிகுருவாம் பகற்காக புசுண்டனை வேண்டி அன்னவர் உமக்கு ஈந்த அமிர்த சஞ்சீவி மந்திரம் ஓதி பணிந்தியம் கழுத்தை அறுத்து பறைநீதி காப்பாய் என்றும் காமதேனு பசுவை அறுத்து கடனாக தேவர்க்கின்ற கற்புடைய கரத்தினாலே உயிருள்ள பசுவை இனி நான்
என்னாலும் கொல்லாமற்றான் இயற்கையாய் மரணித்து இந்தேவ பசுக்களையும் மறைவழி வழிபாடெய்து அறுத்துமே புடைத்தொழில் ஏற்று அறமதை காப்பாய் என்று அன்னையால் உரைத்து நிற்கே. சுமங்கலியால் வார்த்தை கேட்டு சுந்தரியால் சிரசின் மீது எந்தனின் கையை வைத்து அன்னவள் ஆணைப்படித்து அகிலத்தின் ஆறுயிர் பசுவையானும் உயிருடன் கொல்ல மாட்டேன் என்றுமே சத்தியம் செய்தேன். வீரதன் குலக்குழுந்தான வீரசாம்புவனேயானும் காமதேனு கலிப்புறவே பக்தியுடன் கடமை செய்ய கனிவுடன் எத்தனித்து பறைகத்தி யான் எடுத்து பரமனை புதியும் செய்து பஞ்சாட்சர மந்திரம் ஓதி பாருலகின் ஆதிகுருவாம் பகற்காக வசுந்தரையும் வேண்டி அன்னவர் எமக்கு ஈந்த அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை அச்சர பிசகில்லாமல் அருளுடன் யானும் ஓதி காமதேனுவின் கழுத்தை எருத்தி புனைத்தொழில் யான் புரிந்து 16 கூறிட்டேரே பகர்வீர சாம்புவன் யான். தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் தலைமையிலே தேவர்கள் 16 பேரும் என் முன்னே வந்து நிற்க காமதேனு பசுவிடத்தில் வாக்களித்த நெறிப்படிக்கு 16 பங்குகளை பிரித்தளித்தேன் சாம்புவன் யான். முதற் பங்காகிய வலக்கொம்பு பாகத்தை பிரம்மதேவருக்கும், 2ஆம் பங்காகிய இடக்கொம்பு பாகத்தை விஷ்ணு தேவருக்கும், 3ஆம் பங்காகிய நடுநெற்றி பாகத்தை ருத்ரதேவருக்கும், 4ஆம் பங்காகிய வலக்கண் பாகத்தை சூரிய தேவருக்கும், 5ஆம் பங்காகிய இடக்கண் பாகத்தை சந்திரதேவருக்கும், 6ஆம் பங்காகிய நடுமுதுகு பாகத்தை ஆகாயவாணிக்கும், 7ஆம் பங்காகிய வயிறு பாகத்தை பூமாதேவிக்கும், 8ஆம் பங்காகிய மூக்கு பாகத்தை தேவ இந்திரனுக்கும், 9ஆம் பங்காகிய சிரசு பாகத்தை அக்னி தேவருக்கும், 10ஆம் பங்காகிய வால் பாகத்தை யமதர்மராஜனுக்கும், 11ஆம் பங்காகிய யோனி பாகத்தை நிருதி தேவனுக்கும், 12ஆம் பங்காகிய திருமுலை பாகத்தை வருணதேவனுக்கும், 13ஆம் பங்காகிய நாக்கு பாகத்தை வாயு தேவனுக்கும், 14ஆம் பங்காகிய உதடு பாகத்தை குபேர தேவனுக்கும், 15ஆம் பங்காகிய தோல் பாகத்தை ஈசான்ய தேவனுக்கும், 16ஆம் பங்காகிய கால்கள் நான்கதனை காக புசுண்டருக்கும் பங்கிட்டு அளித்திட்டேன் பகர்வீர சாம்புவன் யான். காமதேனு பசுவதனின் கற்புடைய உடலெண்ணின் மகிமைகளை அறிய வேண்டி தேவர்களின் தலைவனான தேவ இந்திரனும் என்னை பார்த்து அடே வீரசாம்புவா என்று வீரக்குரல் கொடுத்தார். ஐயனின் குரலை கேட்டு அடியேனும் ஓடி வந்து ஏனென்று கேட்டான் வீரசாம்புவன். அடே வீரசாம்புவா, முதற்பங்காகிய வலக்கொம்பு பாகத்தை எதற்கடா பிரம்மாவிற்கு இந்தித்தாய் என்று கேட்க அடியேனும் மனமகிழ்ந்து சுவாமி மதி விதி கதிப்படிக்கு தான் படைத்து அருளுகின்ற ஈரம்பு முதலான 88,000 வகை ஜீவராசிகளின் தலையெழுத்தை தரமுடனே எழுதுதற்கு வலக்கொம்பை பிரம்மனிடம் ஈந்தேன் யான் என்றுரைக்க இந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவா, 2ஆம் பங்காகிய இடக்கொம்பு பாகத்தை எதற்கடா விஷ்ணுவிற்கு ஈந்திட்டா என்று கேட்க அடியேனும் மனம் மகிழ்ந்து சுவாமி பிரம்மனால் கிடைக்கப்பட்ட ஈரம்பு முதலான 88,000 வகை ஜீவராசிகளையும் காக்கும் பொருட்டு தாளிப்பனை ஏற்றில் தான் கணக்கு எழுதி வைக்க இடக்கொம்பை விஷ்ணுவிடம் ஈந்தேன் யான் என்றுரைக்க இந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவா, 3ஆம் பங்காகிய நடுநெற்றி பாகத்தை எதற்கடா ருத்ரனுக்கு ஈந்திட்டாய் என்று கேட்க அடியேனும் மனமகிழ்ந்து சுவாமி பிரம்மனால் படைக்கப்பட்ட ஈயெறும்பு முதலான 88,000 வகை ஜீவராசிகளை அவரவர்களின் வினைக்கு ஏற்ப அழித்தொழிக்க நெற்றிக்கண் தேவையாகையால் நெற்றிக்கண் கொண்டிட்ட நடுநெற்றி பாகத்தை ருத்ர தேவனிடம் ஈந்தேன் யான் என்றுரைக்க இந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவா, 4ஆம் பங்காகிய வலக்கண் பாகத்தை எதற்கடா சூரியனுக்கு
ஈந்திட்டா என்று கேட்க அடியேனும் மனமகிழ்ந்து சுவாமி அந்த சராசரங்களுக்கும் பகல் ஒளியை தான் வழங்கி அனைத்து ஜீவராசிகளையும் உயிரோடு வாழ வைக்கும் உயிர் மருந்தாம் ஆதவனின் அருள் ஒளியும் மங்காமல் நிலைத்திருக்க வலக்கண்ணை சூரியனுக்கு ஈந்தேன் யான் என்றுரைக்க இந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அதே வீரசாம்புவா, ஐந்தாம் பங்காகிய இடக்கண் பாகத்தை எதற்கடா சந்திரனுக்கு ஈந்திட்டா என்று கேட்க அடியேனும் மனம் மகிழ்ந்து சுவாமி அந்த சராசரங்களுக்கும் அல்லொளியை தான் வழங்கி அனைத்து ஜீவராசிகளின் உடல்களையும் குளிர்வித்து வாழ வைக்கும் உடல் மருந்தாம் சந்திரனின் அருளொளியும் மங்காமல் நிலைத்திருக்க இடக்கண்ணை சந்திரனுக்கு ஈந்தேன் யான் என்றுரைக்க இந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவா, ஆறாம் பங்காகிய நடுமுதுகு பாகத்தை எதற்கடா ஆகாய வாணிக்கு ஈந்திட்டா என்று கேட்க அடியேனும் மனம் மகிழ்ந்து சுவாமி வானவரை வாழ வைக்கும் வகை கொண்ட காந்த சக்தி நடுமுதுகில் குடிகொள்ள வானவர்கள் சிரஞ்சீவிதமாய் வானுலகில் வாழ்ந்திருக்க வானவரை சுமந்து நிற்கும் ஆகாய வாணிதற்கும் நயமுள்ள நடுமுதுகை ஈந்தேன் யான் என்றுரைக்க இந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவா, ஏழாம் பங்காகிய வயிறு பாகத்தை எதற்கடா பூமாதேவிக்கு ஈந்திட்டா என்று கேட்க அடியேனும் மனமகிழ்ந்து சுவாமி பூமியில் படைக்கப்பட்ட ஈ எறும்பு முதலான 88,000 வகை ஜீவராசிகளுக்கும் உணவிட்டு அனைவரையும் தன் வயிற்றில் அரவணைத்து காப்பவளும் பூபாரம் தனைத்தாங்கி புண்ணியவதி நீடுவாழ தர்மத்தின் தலைவியவள் பூமாதேவிதற்கும் வஞ்சியவள் வைரதனை ஈந்தேன் யான் என்றுரைக்க இந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவ, எட்டாம் பங்காகிய மூக்கு பாகத்தை எதற்கடா தேவேந்திரனாம் எந்தனுக்கு ஈந்திட்டாய் என்றுமே சுவாமி கேட்க அடியேனும் மனம் மகிழ்ந்து சுவாமி தாங்கள் பெற்று செல்லும் 8வது பங்கால்தான் தேவர்களின் சுவாசக்குழல் வரம் பெறப் போகிறது. தேவர்களின் சுவாசக்குழலும் தெளிவுடனே பலம் பெற்று சிரஞ்சீவி சித்தியுடன் தேவர்கள் நீடு வாழ உங்களின் திருவருளால் ஈயெறும்பு முதலான 88,000 வகை ஜீவராசிகளின் சுவாசக்குழல்களுமே சுகமுடனே பலம் பெறவும் உலகெங்கும் பரிமளிக்கும் உயிர்பொருட்கள் அத்தனையும் உயரிய பரிமளம் தன்னை உண்மையுடன் நுகர்ந்தின்பம் நித்தியமாய் வெற்றிடவும் வரம்பெற்ற தேவரெல்லாம் வகுத்திட்ட மங்கையரின் வண்ணழகு கூந்தலிலும் பஞ்சமிலா படுக்கையிலும் வகுத்தருந்தும் பானத்திலும் வித்துடைய சரீரத்திலும் வகை வகையாய் வாசமதை வளத்துடனே நுகர்ந்து வாழ அமுத வாசமதை அறிந்துணர வகை செய்யும் மூக்கு பாகமதை அட்டதிக்கு அதிபர்களுள் கிழக்கு திக்கின் அதிபனான தேவர்களின் தலைவனான தேவேந்திரனாம் உங்களுக்கு ஈந்தேன் யான் என்றுரைக்க இந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவா, 9ஆம் பங்காகிய சிரசு பாகத்தை எதற்கடா அக்னி தேவனுக்கு ஈந்திட்டா என்று கேட்க அடியேனும் மனம் மகிழ்ந்து சுவாமி அக்னி தேவனருளால் அண்டமா முனிவர்களும் அருந்தவ யோகிகளும் அருளுடனே தான் செய்யும் யாகமதின் ஆகூதி தாம்பூல அமுதமதை உரியதோ தேவருக்கும் அருட்கணலின் பலத்தாலே அண்டங்கள் பலகடந்து அவர் பதங்கள் சேர்ப்பிக்க அட்டதிக்கு அதிபர்களுள் தென்கிழக்கு திக்கதிபன் அக்னி தேவனுக்கும் மூல சிரசு பாகமதை ஈந்தேன் யான் என்றுரைக்க இந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவ, 10ஆம் பங்காகிய வால் பாகத்தை எதற்கடா யமதர்மராஜனுக்கு ஈந்திட்டா என்று கேட்க அடியேனும் மனமகிழ்ந்து சுவாமி பாவங்கள் பல செய்து யமலோகம் தனையடையும் பாவிகளை துன்புறுத்தும் பாச கைரதற்கு
சிரஞ்சீவி பலமளித்து தர்மத்தை காத்திடவே அட்டதிக்கு அதிபர்களும் தெந்திக்கின் அதிபனான யமதர்மராஜனுக்கும் வஜ்ரவால் பாகத்தை ஈந்தேன் யான் என்றுரைக்க இந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவ, 11ஆம் பங்காகிய யோனி பாகத்தை எதற்கடா நிருதி தேவனுக்கு ஈந்திட்டா என்று கேட்க அடியேனும் மனமகிழ்ந்து, சுவாமி, மன்மதனின் அருள் பெற்ற அண்டமா முனிவருக்கும் அருந்தவ தேவருக்கும் அடங்காத காமசுகம் அன்புடனே கொடுத்து நிற்கும் ரதியவளின் அருள் பெற்ற தேவமா மங்கையர்க்கு தெவிட்டாத நாதசக்தி திருவருளால் பொங்கிடவும் யோனிபலம் பெற்றிட்டு யோகத்தில் உயிர்தழைக்க போகயோகம் தனக்கதிபன் அட்டதிக்கு அதிபர்களுள் தென்மேற்கு திக்கதிபன் நிருதி தேவனுக்கும் யோனியாம் பாகத்தை ஈந்தேன் யான் என்றுரைக்க இந்திரனும் மனம் மகிழ்ந்தார். கடே வீரசாம்புவ, 16ஆம் பங்காகிய திருமுலை பாகத்தை எதற்கடா வருண தேவனுக்கு ஈந்திட்டா என்று கேட்க அடியேனும் மனமகிழ்ந்து, சுவாமி, அண்ட சராசரமுனைத்தும் வாழுகின்ற உயிர்களைத்தான் உய்விக்க மழை பொழிந்து உலகெங்கும் பாய்கின்ற பல கோடி நதிகளுக்கும் பல கோடி கடல்களுக்கும் வற்றாத நீரளித்து வரம்பெற்ற தேவரெல்லாம் பகையுடனே தீர்த்தமாடி பல சித்தி பெற்றிடவே அமுத நீர் ஊற்றெடுக்கும் அருட்காம தேனுவள் அருள்முறை பாகத்தை அட்டதிக் அதிபர்களுள் மேற்கு திக்கின் அதிபனான வருணதேவனுக்கும் ஈந்தேன் யான் என்றுரைக்க இந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவ, 13ஆம் பங்காகிய நாக்கு பாகத்தை எதற்கடா வாயுதேவனுக்கு ஈந்திட்டா என்று கேட்க அடியேனும் மனமகிழ்ந்து, சுவாமி, அண்ட சராசரமனைத்தும் வாழுகின்ற உயிர்களைத்தான் உய்விக்க பிராணம் ஈந்து சரகலை சவ்வாரி ஏறி தசநாடி பயணித்து சகத்தாரும் பூத்து நிற்க சிவயோக ஞானசித்தி சித்தர்கள் வெற்றிடவும் வரம்பெற்ற தேவரெல்லாம் வாயு பகவான் அருளாலே அண்டங்கள் பலகடந்து அவனிதனை சுற்றி வர அமுத பிராணம் ஊறும் அருட்காமதேனு அவள் அருள் நாக்கு பாகத்தை அட்டதிக்கு அதிபர்களும் வடமேற்கு திக்கதிபன் வாயு தேவனுக்கும் ஈந்தேன் யான் என்றுரைக்க இந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவ, 14ஆம் பங்காகிய உதடு பாகத்தை எதற்கடா குபேர தேவனுக்கு ஈந்திட்டா என்று கேட்க அடியேனும் மனமகிழ்ந்து, சுவாமி, அண்டத்தை ஆளுகின்ற அருள் பெற்ற தேவருக்கு அருளாலயம் கட்டுவதற்கும் அறப்பணிகள் செய்வதற்கும் அளவில்லாதனமளித்து உலக உயிர் அத்தனைக்கும் உயிர் வாழ உண்டியுடன் உடுப்பதற்கு ஆடையுடன் உறங்கிடவும் மனைகளித்தும் வரம்பெற்ற தேவர்க்கெல்லாம் சங்கநிதி, பதுமநிதி, மகா சங்கநிதி, மகா பதுமநிதி, மகாநிதி, கச்சபநிதி, முகுந்தநிதி, குந்தநிதி, நீலநிதி என்னும் நவநிதியும் கொடுத்தருளி தேவர்களை உய்விக்க அமுதநிதி ஊரை தூற்றெடுக்கும் அருள் உதடு பாகத்தை அட்டதிக் அதிபர்களும் வடக்கு திக்கின் அதிபனான குபேர தேவனுக்கும் ஈந்தேன் யான் என்றுரைக்க இந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவ, 15ஆம் பாகமாகிய தோல் பாகத்தை எதற்கடா ஈசான தேவனுக்கு ஈந்திட்டா என்று கேட்க அடியேனும் மனமகிழ்ந்து, சுவாமி, அன்னையவள் காமதேனு அருளுடலை போர்த்திட்ட தோலதுவும் தேவர்களின் தனிப்பட்ட சொத்தாகும். பரமனின் திருக்கரத்தில் மறைநாளும் எழுப்புகின்ற உடுக்கை முதலாக பராபரி திருக்கரத்தில் மறைநாதம் எழுப்புகின்ற பம்பை ஈராக திருசெய்தி அறிவிக்கும் தோட்டியின் திருக்கரத்தில் நிறைநாதம் எழுப்புகின்ற வேலிகை சூலாக முரசு சதுராக பெரும்பறை பஞ்சமாக இவ்வாறாய் பஞ்ச ஓசை பஞ்சாட்சர ஓசையாக
புவிதனிலே நிறைந்தோங்க பஞ்சமா கழுவிகளும் பசுந்தோலால் ஆத்திடவே வரம்பெற்ற தேவரெல்லாம் வகுத்திட்ட கருவியினால் வளரோசை தான் எழுப்பி பஞ்சமிலா அருளொளியை வளமுடனே வெற்றோங்க அமுத நாதமதை அறிந்துணர வகை செய்யும் கோலதனின் பாகத்தை அன்பர்களுள் வடகிழக்கு திக்கடிவன் ஈசனின் சொரூபமான ஈசான தேவனுக்கு ஈந்தேன் யான் என்றுரைக்க இந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவா, 16ஆம் பங்காகிய கால்கள் நால்கதனை எதற்கடா காக புஜண்டருக்கு ஈந்திட்டாய் என்று கேட்க அடியேனும் மனம் மகிழ்ந்து, சுவாமி 16ஆம் பங்கோ குருவின் பங்கு. அன்னையவள் கபிலையதனின் அவயமாம் கால்கள் 4 வேதங்கள் 4 நன்னான்கு 16ஆய் நானிலத்தில் நான்மறைகள் நித்தியமாய் விளங்கிடவே 16 கலைகளையே 16 கரமாய் கொண்டு 16 அச்சரங்கள் அமிர்த சஞ்சீவி மந்திரத்தை பரவியே உலகிற்கருளி பரமனின் அருளினாலே பல்லாண்டு நீண்டு வாழ நித்திய பிரம்மஞானம் நிகழ்புவி அருளுதற்கும் வரம்பெற்ற தேவரெல்லாம் வற்றாத குருவருளை வளமுடனே பெற்றுய்ய எந்தனுக்கு முன்பிறந்து எப்பொழுதும் குருவருளை எந்தனுக்கு அருளுகின்ற அமுத வேதமறை அறிந்துணர வகை செய்யும் திருக்கால்கள் பாகத்தை அண்ட சராசரமதில் அருளாதி குருவாக அமிர்தமாம் லோகத்தில் அருளாட்சி புரிகின்ற அருள் காக புஜண்டருக்கும் ஈந்தேன் யான் என்றுரைக்க இந்திரனும் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவா, காராம் பசுவான கபிலை பசுவதனில் பெருமைகளை அறிந்துணர்ந்து பரவசம் கொண்டேன் யானும் தேவருக்கு சுகமளிக்க பகந்தளித்தாய் பசுவை நீ. தேவரென்றால் யாரப்பா தெளிவுடனே செப்புவாயே என்றுமே இந்திரன் கேட்க, தேவலோகம் தன்னில் வாழும் தெய்வங்கள் மட்டும்தான் தேவர்கள் என்று எண்ணி தெளிவில்லா மாந்தர்களும் வாழுகின்றார் பூவுலகில். மனிதர்களில் தேவருண்டு, மிருகங்களில் தேவருண்டு, ஊர்வனவற்றில் தேவருண்டு, பறவைகளில் தேவருண்டு, பாருலகில் தர்மத்தை காக்கின்ற உயிரனைத்தும் தேவரென்ற உண்மையைத்தான் தெளிவித்தேன் இச்சபையில் என்றுமே யானுரைக்க இந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவா, காமதேனு அம்சமான கபிலை பசு யாரப்பா? பசுமாட்டின் பெருமை தன்னை பாருலகோர் அறிந்து கொள்ள பறையறைந்து தெரிவிப்பாய் என்றுமே இந்திரன் கேட்க பரவசம் கொண்டு யானும், சுவாமி காராம் பசுவான கபிலை பசுத்தானும் தன்னுடலை கூறாக்கி தேவர்க்கு ஈந்த காரணத்தால் 16 கூறுகளும் 16 கலைகளாகி பரமனை தலைமை கொண்ட பகந்திட்ட தேவர்களோடு சிரஞ்சீவி ஆட்சி கொள்ள பரமனின் வரத்தாலே தேவர்கள் எல்லோரும் பசுமாடு உடலதனில் ஆசமுடன் வாழவிட்டார். உலகத்தின் தேவரெல்லாம் ஒற்றுமையாய் வசித்திருக்கும் ஒன்றுபட்ட தேவலோகம் பசுமாட்டின் உடலேயாக பசுவிற்கு மிஞ்சியதோர் பகர் தெய்வம் உலகில் இல்லை என்றுமே யானும் சொல்ல இந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவா, கபிலை பசு மாமிசத்தில் மகிமையை நான் அறிந்து கொண்டேன். அடுத்ததாய் இப்பொழுது திசையின் திருப்பலனை சொல்லடா என்று கேட்டார் தேவேந்திர மகாராஜன். சுவாமி, திசையின் திருப்பலனை சொல்லுகின்றேன் கேளுங்கள். வடக்கே வல்லாளந்துறை, தெற்கே தெல்லாளந்துறை, மேற்கே மேலாளந்துறை, கிழக்கே கீழாளந்துறை என்று சொன்னான் வீரசாம்புவன். அதே வீரசாம்புவா, திசை 4 பிறந்திட்ட தெய்வீக பிறப்பதனின் ரகசியத்தை முழுமையாக தெரிவிப்பாய் என்று கேட்டார் தேவேந்திர மகாபிரபு. அடியேனும் மனமகிழ்ந்து சொல்லுகின்றேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி வடக்கு துறையிலே சஞ்சீவியும் ருத்ராட்சமும் பிறந்தது சுவாமி என்று சொன்னான் வீரசாம்புவன். அதே வீரசாம்புவா, வடக்கே பிறந்திட்ட சஞ்சீவி
மற்றும் ருத்ராட்சத்தின் மகிமை என்னடா என்று கேட்டார் தேவயிந்திரன். அந்த அற்புத மகிமை தன்னை சொல்லுகிறேன் சாமி என்று சொல்லி நிலைத்த தேகம் பெற சஞ்சீவியும் நித்திய யோகம் பெற ருத்ராட்சமும் பிறந்துவிட்டது சாமி என்று சொன்னான் வீரசாம்புவன். தேவேந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அடியேனும் மனமகிழ்ந்து தெற்குத்துறையின் ரகசியத்தை தெளிவுடனே சொல்லுகின்றேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி தெற்குத்துறையிலே தண்டமும் பாசக்கயிறும் பிறந்தது சுவாமி என்று சொன்னான் வீரசாம்புவன். அடே வீரசாம்புவா, தெற்கே பிறந்திட்ட தண்டம் மற்றும் பாசக்கயிற்றின் மகிமை என்னடா என்று கேட்டார் தேவயிந்திரன். அந்த அற்புத மகிமை தன்னை சொல்லுகின்றேன் சுவாமி என்று சொல்லி பாவம் பல செய்த பாதகர்களை தண்டிக்க தண்டாயுதமும் பாசக்கயிறும் பிறந்து விட்டது சாமி என்று சொன்னான் வீரசாம்புவன். தேவேந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அடியேனும் மனமகிழ்ந்து கிழக்குத்துறையின் ரகசியத்தை கீர்த்தியுடன் சொல்லுகின்றேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி கிழக்குத்துறையிலே சங்கும் சாணார கத்தியும் பிறந்தது சாமி என்று சொன்னான் வீரசாம்புவன். அடே வீரசாம்புவா, கிழக்கே பிறந்திட்ட சங்கு மற்றும் சாணார கத்தியின் மகிமை என்னடா என்று கேட்டார் தேவயிந்திரன். அந்த அற்புத மகிமை என்னை சொல்லுகின்றேன் சுவாமி என்று சொல்லி பிறந்தவுடன் தாய் கொடி அறுக்க சாணார கத்தியும் இறந்தபின் ஈமச்சடங்கு முடிக்க சங்கும் பிறந்து விட்டது சுவாமி என்று சொன்னான் வீரசாம்புவன். தேவேந்திரனும் மனம் மகிழ்ந்தார். அடியேனும் மனமகிழ்ந்து மேற்குத்துறையின் ரகசியத்தை மேன்மையுடன் சொல்லுகின்றேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி மேற்குத்துறையிலே அட்சய பாத்திரமும் அம்பரா தூணியும் பிறந்தது சுவாமி என்று சொன்னான் வீரசாம்புவன். அடே வீரசாம்புவா, மேற்கே பிறந்திட்ட அட்சய பாத்திரம் மற்றும் அம்பரா தூணியின் மகிமை என்னடா என்று கேட்டார் தேவயிந்திரன். அந்த அற்புத மகிமை தன்மை சொல்லுகின்றேன் கேளுங்கள் சுவாமி என்று சொல்லி எவர்களின் பசியை போக்கி அவர்களை காப்பதற்கு அட்சய பாத்திரமும் அசுரர்களை அழித்து அரந்தனை காப்பதற்கு அம்பரா தூணியும் பிறந்து விட்டது சுவாமி என்று சொன்னான் வீரசாம்புவன். தேவேந்திரனும் மனம் மகிழ்ந்தார். தேவர்களின் ரகசியம் எல்லாம் தெளிவுடனே அறிந்துணர்ந்த தென்திசை கடவுளான யமதேவன் வழியில் வந்த வீரசாம்புவன் உமக்கு விளம்புவேன் வார்த்தை ஒன்று. கால்பணம், முழந்துண்டு, வாய்க்கரிசி இவை மூன்றும் வாங்கி தின்று உயிர் பிழைக்கும் நீ ஒரு சுடு பறையன் என்றெண்ணி சோதித்து பார்த்தேன் யான் என்றுமே இந்திரன் சொல்ல அடியேனும் பதில் வார்த்தை அழகுடனே சொல்லணும். சுவாமி, பிரம்மாவின் வலபாகத்தில் நான் முந்தி பிறந்த போதிலும் அடியேனுக்கு பிரம்மன் விதித்த விதிக்கு யான் கட்டுப்பட்டு அடிமை தொழில் யான் செய்து கால்பணம், முழந்துண்டு, வாய்க்கரசி இம்மூன்றையும் மதி விதி கதியின் பயனாய் வாங்கி தின்று உயிர்பெயர்த்தும் எந்தனுக்கு முன்பிறந்த எம் குருவாம் காகமுனி முன்பொரு நாள் உபதேசம் முத்துடனே எமக்கருள தேவ ரகசியம் அனைத்தும் அறிந்துமே உணராமல் தான் எப்படி மயானம் தன்னை அரசாள முடியும் என்று கேட்கிட்டேன் வீரசாம்புவன் யான். தேவேந்திரனும் மனமகிழ்ந்து அடே வீரசாம்புவா, பாருலகில் படியிழக்க அப்பரமன் தோன்ற ஊருலகில் பிணம் சுடவே இப்பறையன் தோன்ற இனி பறையனும் நீயும் அல்ல அந்த பரமனின் சாதி என்று சொல்லி அங்கே மங்களம் பாடி வெங்கலப் பறை எடுத்து வலக்கரத்தில் கொடுத்திட்டார் தேவயிந்திரன். வெங்கலப் பறையை பெற்ற வீர சாம்புவன் யானும் சுவாமி மங்களம் பாடி வெங்கலப் பறை எடுத்து கொடுத்து விட்டீர்கள், அடியேனுக்கு ஏது கட்டளை சுவாமி என்று கேட்டான் வீரசாம்புவன். அடே வீரசாம்புவா, 4 திசையும் 8 திக்கும் 16 கோணமும் சென்று இரவென்றும் பகலென்றும் பாராமல் பால் பொழியே பூமலரே என்று சொல்லி வீரப்பறை சாற்றி வாடா என்று சொன்னார் தேவயிந்திரன். ஐயனின் வார்த்தை கேட்டு அடியேனும் அதை மதித்து சுவாமி 4 திசையும் 8 திக்கும் 16 கோணமும் சென்று இரவென்றும் பகலென்றும் பாராமல் பறைசாற்ற வேண்டும் என்றால் எதன் மீது ஏறி சென்று எதை உண்டு பறைசாற்ற வேண்டும் என்று கேட்டான் வீரசாம்புவன். அடே வீரசாம்புவா, 5 களம் கல்லை அருந்திவிட்டு மதையானை மீது ஏறி சென்று பறைசாற்றி வாடா என்று சொன்னார் தேவயிந்திரன். ஐயனின் வார்த்தை கேட்டு அடியனும் மனம் திரும்பி மதுபானந்த அனருந்தி மதையானை மீதேறி அதிகாலை வேளையிலே காளி கோயிலை அடைந்து அம்மணி அம்மணி
அம்மணி என்று வீரக்குரல் கொடுத்தான் வீரசாம்புவன். அடியேனின் குரலை கேட்டு அம்பிகையும் கண்விழித்து பச்சரிசி பல்கடித்து பராசக்தி எழுந்திருந்து 7 கதவை தான் திறந்து ஏழுடனே என் எதிரில் வந்து நின்றாள் காளிகாதேவி. காளியை கண்டவுடன் கல்லுண்ட நிலை மறந்து கால் நடுங்கி கரம் நடுங்கி உடல் நடுங்கி நின்றான் வீரசாம்புவன். சாம்புவனின் முகத்தை பார்த்து, அடே வீரசாம்புவா, வெள்ளியோ முளைக்கவில்லை, விடியற்காலம் பிறக்கவில்லை, அர்த்தராத்திரி வேளையிலே அன்னையை எழுப்பிய காரணம் என்னவென்று கேட்டால் காளிகாதேவி. தாயே, ஆத்திரம் அடைய வேண்டாம். தேவ இந்திரன் தலைமையிலே தேவர்கள் ஒன்று கூடி வேதங்கள் பலவும் பாடி வெங்கல பறை கொடுத்து வீரப்பறை சாற்ற சொல்லிவிட்டார். பறை சாற்ற களிப்பில்லாத காரணத்தால் கை சோர்ந்து நிற்கின்றேன் தாயே என்று சொன்னான் வீரசாம்புவன். சாம்புவனின் வார்த்தை கேட்டு சக்தியும் வேங்கையை நோக்க அவ்வேங்கை விருட்சமானது 3 பாகமாக அறுபட்டு கீழே விழ அடியும் தள்ளி முனையும் தள்ளி மைய பாகத்தை கண்டு காளியும் கரத்தில் எடுத்து களிப்பாக கொடுத்திட்டால் வீரசாம்புவன் கரத்திலே. காளியின் கருணையினாலே களிப்பை பெற்ற வீரசாம்புவன் மதையானை மீதேறிச் சென்று 4 திசையும் 8 திக்கும் 16 கோணமும் சென்று தேவேந்திரன் கட்டளைப்படி பால் பொழிய பூமலர என்று சொல்லி வீரப்பறை சாத்தி வர தேவரெல்லாம் மனமகிழ்ந்து தெளிவுடனே வாழலுற்றார். வீரசாம்புவனேயானும் தேவர்கள் ஆசையோடு தொடர்ந்து பறை சாத்தி வரவும் பூலோகந்தண்ணிலே காஞ்சி கம்மாள வீதியை அடைகின்ற பொழுது தன் கரத்திலிருந்த வேங்கை களிப்பானது கை தவறி கீழே விழுந்து விட்டது. களிப்பை தவறவிட்ட வீரசாம்புவன் கம்மாள வீதி வழியாக சென்ற கம்மாள மங்கையை நோக்கி, கீழே விழுந்த களிப்பை எடுத்துத்தாரும் மங்காய் என்று கேட்க, கர்ப்பிணி பெண்ணான கம்மாள மங்கையானவள் கீழே குனிந்து களிப்பை எடுத்துத்தர மனமில்லாமல் நிமிர்ந்த நிலையிலேயே தன் 2 கால்களையும் பயன்படுத்தி வலது காலால் எடுத்து தனது இடது கரத்தால் வீரசாம்புவனுடன் கொடுத்த வீரசாம்புவனுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. காளிகாதேவி கொடுத்த களிப்பை காலால் மிதித்தெடுத்து இடகரத்தால் கொடுக்கின்றாளே, இதென்ன பாவச் செயல் என்று எண்ணி பூலோகத்திலே பூ உதிர, பிஞ்சு உதிர, காய் உதிர, கனி உதிர, 6 மாதத்து பிண்டம் அலறி விழ என்று கோபப்பறை சாற்றினான் வீரசாம்புவன். வீரசாம்புவனின் கோபப்பறையோசை பூலோகத்தில் கேட்ட நொடியிலேயே கம்மாள பெண்ணின் வயிற்றிலிருந்த 6 மாத குழந்தையின் கரு கலைந்து உதிரம் பெருக பிண்டமானது வீதியில் வந்து விழுந்தது. சாம்புவனின் பறையை கேட்டு தேவேந்திரனும் ஓடி வந்து, அடே வீரசாம்புவா, நான் சொல்லியது ஒன்று, நீ செய்தது ஒன்றாக இருக்கிறது, ஏனடா இப்படி செய்தாய் என்று கேட்க தேவேந்திரன், ஐயனே ஒன்றிருக்கிறது, ஏனடா இப்படி செய்தாய் என்று கேட்டார் தேவேந்திரன். ஐயனே, பூலோகத்திலே பாவம் மிகுந்து விட்டது, எனவே நீங்கள் சொல்லியபடி செய்தேனே என்றால் உலகத்திலே பாவ புண்ணியங்களை அறிய முடியாது, அடியேனும் பிழைக்க முடியாது என்று சொன்னான் வீரசாம்புவன். அடே வீரசாம்புவா, உலகத்திலே பாவ புண்ணியங்களை அறிவதற்கும் வழி இருக்கிறதா என்று கேட்டார் தேவேந்திரன். சாமி, உலகத்திலே பாவ புண்ணியங்களை அறிவதற்கும் வழி இருக்கிறது, அதை சொல்லுகின்றேன் கேளுங்கள் என்று சொல்லி தேவேந்திரனை வணங்கி நின்றான் வீரசாம்புவன். சுவாமி, பூலோகத்தில் வாழும் அசுர மாந்தர்கள் செய்யும் பாவங்களின் பட்டியலே 1008 வகைகளை கொண்டதாகும். 1008 வகைகளை பட்டியலிட இங்கு அவகாசம் இல்லாத காரணத்தால் 108ஆக சுருக்கி முழுக்கமுடன் உரைக்கின்றேன், கேளுங்கள் சுவாமி என்று சொன்னான் வீரசாம்புவன். தாயை நிந்தித்து மனநோகச் செய்தவரும், தந்தையை நிந்தித்து மனநோகச் செய்தவரும், குருவை நிந்தித்து மனநோகச் செய்தவரும், தெய்வத்தை நிந்தித்து மனநோகச் செய்தவரும், தவசிகளை நிந்தித்து மனநோகச் செய்தவரும், மூத்தவர்களை நிந்தித்து மனநோகச் செய்தவரும், சகோதரர்களை நிந்தித்து மனநோகச் செய்தவரும், சகோதரிகளை நிந்தித்து மனநோகச் செய்தவரும், தாய்மாமனை நிந்தித்து மனநோகச் செய்தவரும், பாட்டனாரை நிந்தித்து மனநோகச் செய்தவரும், பாட்டியாரை நிந்தித்து மனநோகச் செய்தவரும், மாமியாரை நிந்தித்து மனநோகச் செய்தவரும், மாமனாரை நிந்தித்து மனநோகச் செய்தவரும், நண்பரை நிந்தித்து மனநோகச் செய்தவரும், எஜமானனை நிந்தித்து மனநோகச் செய்தவரும், புத்திரரை நிந்தித்து மனநோகச் செய்தவரும், மனைவியை நிந்தித்து மனநோகச் செய்தவரும், செய்நன்றி மறந்தவரும், பொய் கணக்கு எழுதியவரும், பொய் சாட்சி சொன்னவரும், பொய் கையெழுத்து இட்டவரும்,
வீண்பழி சுமத்தியவரும், அடுத்தவர் பொருளை அபகரித்தவரும், காதல் ஜோடிகளை பிரித்தவரும், காம கலைவிக்கு இடைஞ்சல் செய்தவரும், குறை கூலி கொடுத்தவரும், குறைமரக்கால் அளந்தவரும், குறை எடையிட்டவரும், பிச்சைக்கு வந்தவரை பிறகுவா என்று சொன்னவரும், கன்றுக்கு பால் விடாமல் ஒட்டி கிடந்தவரும், பசுக்களை கட்டி ஏர் உழுதவரும், நிறைமாத கர்ப்பிணியை நிந்தனை செய்தவரும், கோயிலை இடித்தவரும், தர்மசாலையை இடித்தவரும், கல்வி சாலையை இடித்தவரும், சுமைதாங்கி கல்லை தகர்த்தவரும், ஆவுறிஞ்சி கல்லை தகர்த்தவரும், குளங்களை தூர்த்தவரும், காணிக்கல்லை திருடியவரும், எல்லை கல்லை திரட்டியவரும், மண்ணை அபகரித்தவரும், பெண்ணை அபகரித்தவரும், பொன்னை அபகரித்தவரும், அதர்ம விலையில் பொருளை விற்றவரும், நடக்கும் பாதையிலே நச்சு முள் இட்டவரும், நடைபாதையை தூர்த்தவரும், பசியென்று வந்தவரை பாராமுகம் செய்தவரும், பாலிலே நீரிட்டு கலந்தவரும், நீரிலே நஞ்சை கலந்தவரும், உணவுப் பொருளிலே கலப்படம் செய்தவரும், வாழும் இல்லத்தை தீயிட்டு குளித்தியவரும், பங்கீடு செய்யும் போது படுமோசம் செய்தவரும், குண்டி கலகம் செய்து குடும்பத்தை கலைத்தவரும், கோயில் சொத்தை அபகரித்தவரும், உயிர்கொலை புரிந்தவரும், அப்பாவி பெண்ணை கற்பழித்தவரும், அப்பாவி பெண் மீது வீண்படி சுமத்தியவரும், கட்டிய மனைவிக்கு போக சுகம் கொடாமல் கொடுமைப்படுத்தியவரும், ஆசையுடன் பழகியவளை நடுத்தெருவில் விட்டவரும், தர்மம் செய்பவரை நிந்தித்தவரும், அண்ணன் மனைவியை மோகித்தவரும், அண்ணன் தம்பி சொத்தை அபகரித்தவரும், பெற்ற மகளை இம்சித்தவரும், தாய் தந்தையை பிரித்தவரும், மாமன் மாமியாரை பிரித்தவரும், அண்ணன் அண்ணியை பிரித்தவரும், எஜமானன் எஜமானியை பிரித்தவரும், தேவாலயத்தில் காமலீலைகள் செய்தவரும், மனைவியை மாற்றானுக்கு கூட்டி கொடுத்து பொருள் பெற்று வாழ்ந்தவரும், காயாகி கனியாகும் முன்பு பூபிஞ்சு அறுத்தவரும், பசுவையும் காளையையும் பட்டினி போட்டவரும், பசுமாட்டையும் காளை மாட்டையும் உயிருடன் அறுத்து மாமிசமாக்கி வீதி வழி விற்றவரும், தேவ சர்ப்பங்கள் இணைந்து சுகித்திருக்கும் காலத்தில் துன்பம் விளைவித்தவரும், நஞ்சி கொடுத்து குழந்தையை கொண்டவரும், குறைமாத சிசுவை கர்ப்பத்திலே கொண்டவரும், நிறைமாத கர்ப்பிணியை இம்சித்து போகித்தவரும், விலைமாது சுகம் கொடுக்க கூலி கொடாது வஞ்சித்தவரும், தாய்க்கு நிகரானவளை இம்சித்து புணர்ந்தவரும், சகோதரிகளை இம்சித்து புணர்ந்தவரும், மகளுக்கு நிகரானவளை இம்சித்து புணர்ந்தவரும், விதவையை வஞ்சித்து நடுத்தருவில் விட்டவரும், இறைவணக்கம் செய்தவர்க்கு இடையூறு செய்தவரும், தவத்தை கெடுத்தவரும், பாம்பு புற்றை அழித்தவரும், பறவை கூட்டை கலைத்தவரும், அருணோதயத்திற்கு முன் ஆலயத்தை திறக்காமல் தேவ பக்த நிந்தனை செய்தவரும், வித்யாசாலையை தீயிட்டு கொளுத்தியவரும், அன்னதானத்தை தடுத்தவரும், தண்ணீர் பந்தலை தகர்த்தவரும், பொய் சத்தியம் செய்தவரும், நோயற்று வந்தவர்க்கு நுண்குறை தீர்க்காதவரும், பிராணிவதை செய்தவரும், சூதாடி பிறர்களுடைய அபகரித்தவரும், கூட்டு தொழிலில் கூட்டாளியை ஏமாற்றியவரும், பெற்ற தாயிடமிருந்து மகவை பிரித்தவரும், அநீதியுடன் அநியாய வட்டி பெற்றவரும், உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்தவரும், தேவாலயத்தில் தேவார நூலை கிழித்தவரும், சகதாரத்தை இம்சித்தவரும், அநீதியை உபதேசித்தவரும், பால் மரங்களை வெட்டினவரும், பொய் வழக்கு இட்டவரும், அப்பாவியை தண்டித்தவரும், அமாவாசையில் புலால் அன்னம் புசித்தவரும், ஈன்றோர் ஈமச்சடங்கை செய்ய தவறியவரும், பட்சிகளை கொன்றவரும், மதுபானம் விற்றவரும், தேவாலயத்தை பூட்டி வழிபாட்டை தடுத்தவரும் ஆக 108 பாவங்களை செய்தவர்கள் மேலாம் நரகம் 7 அமைந்துள்ள பாம்பு குழி, பள்ளிக்குழி, அரணைக்குழி, நண்டுத்தியல் குழி, விஷவண்டு குழி, வெறிநாய்க்குழி, விஷமுள்கழி குழி மற்றும் கீழாம் நரகம் 7 அமைந்துள்ள சுடுநீர் குழி, சுடு எண்ணெய் குழி, திராவக குழி, சாட்டையடி குழி, ஊசிக்குழி, குளிர்நீர் குழி, மலமூத்திர குழி ஆக 14 நரகங்களில் தள்ளப்பட்டு யமலோக கிங்கரர்களால் வதைக்கப்படுவார்கள் என்று சொல்ல தேவேந்திரன் குறுக்கிட்டு, அடே வீரசாம்புவா, நரகலோகங்களில் பாவிகள் அனுபவிக்கும் துயரங்களின் காலக்கெடு ரகசியங்களை சொல்லடா என்று கேட்க, அடியரும் நகமகிழ்ந்து சுவாமி, பூலோகத்தில் அவர்கள் வாழ்ந்தபோது எத்தனை கர்ப்பரைகள், எத்தனை வினாடிகைகள், எத்தனை நாழிகைகள், எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள்,
எந்தெந்த பாவ செயல்களில் ஈடுபட்டார்களோ அத்தனை தற்பரைகள், அத்தனை விநாயகிகள், அத்தனை நாழிகைகள், அத்தனை நாட்கள், அத்தனை மாதங்கள், அத்தனை ஆண்டுகள் அவரவர்கள் செய்த பாவங்களுக்குரிய நரகலோகங்களில் வாழ்ந்து நரக வேதனை அனுபவிப்பார்கள். இது சத்தியம் என்று வீரசாம்புவன் சொல்ல தேவேந்திரன் முன்மொழிந்தார். சுவாமி, பூலோகத்தில் வாழும் அடே வீரசாம்புவா, இது சத்தியம் என்று சொன்னான். வீரசாம்புவன் சொல்ல தேவேந்திரன் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவா, புண்ணியம் பல செய்த பூவுலகு மாந்தர்களின் புண்ணியங்களை அறிவதற்கு வழியூட்டா என்று கேட்க அடியேனும் மனம் மகிழ்ந்தேன். சுவாமி, பூலோகத்தில் வாழும் தேவமாந்தர்கள் செய்யும் புண்ணியங்களின் பட்டியலோ 1008 வகைகளை கொண்டதாகும். 1008 வகைகளை பட்டியலிட இங்கு அவகாசம் இல்லாத காரணத்தால் 108 சுருக்கி நுணுக்கமுடன் உரைக்கின்றேன், கேளுங்கள் சுவாமி என்று சொன்னான். திருக்கோயில் கட்டியவரும், திருக்குளம் வெட்டியவரும், தர்மசாலை அமைத்தவரும், தண்ணீர் பந்தல் வைத்தவரும், பால் பந்தல் வைத்தவரும், மோர் பந்தல் வைத்தவரும், சுமைதாங்கிக்கல் நட்டவரும், ஆவுறிஞ்சிக்கல் நட்டவரும், மகப்பேறு பார்த்தவரும், பிராணிக்கு இறை இட்டவரும், பட்சிக்கு இறை இட்டவரும், ஒழுக்கத்தை உபதேசித்தவரும், தர்மத்தை போதித்தவரும், குருவை தெய்வமாக மதித்தவரும், மாதாவை தெய்வமாக மதித்தவரும், பிதாவை தெய்வமாக மதித்தவரும், தெய்வத்தை முழுமையாய் மதித்தவரும், அண்ணனை தெய்வமாக மதித்தவரும், அண்ணியை தெய்வமாக மதித்தவரும், மாமனாரை தெய்வமாக மதித்தவரும், மாமியாரை தெய்வமாக மதித்தவரும், அக்காவை தெய்வமாக மதித்தவரும், தாய் மாமனை தெய்வமாக மதித்தவரும், எஜமானனை தெய்வமாக மதித்தவரும், பாரத்தை மதித்தவரும், புலால் மறுத்தவரும், தவசிகளை மதித்தவரும், மூத்தோர்களை மதித்தவரும், உறவுகளை மதித்தவரும், மங்கையரை மதித்தவரும், பிரிந்த ஜோடிகளை ஒன்று சேர்த்தவரும், நிறைவான கூலி வழங்கினவரும், அதிதிகளுக்கு அன்னமிட்டவரும், கோசாலை வைத்து கோபூஜை செய்தவரும், நிறைமாத கர்ப்பிணிக்கு வெகுமதி அளித்தவரும், நீதியை சொன்னவரும், ஆபத்தில் உதவியவரும், திருமணத்திற்கு திரவியம் அளித்தவரும், வட்டியில்லா கடன் ஈந்தவரும், அராஜகம் செய்தவரை அதட்டி கேட்டவரும், பசுவிற்கு வாயுரை ஈந்தவரும், அமுது கொடுத்து அநாதையரை காத்தவரும், நிறையடை இட்டவரும், அமாவாசையில் தான தர்மம் செய்தவரும், தேவாலயத்தில் தேவாரம் ஓதினவரும், தேவாராதனைக்கு திரவியம் ஈந்தவரும், தீட்டு துணி துவைத்தவரும், சிசு வைத்தியம் பார்த்தவரும், அரும்பசிக்கு அன்னம் ஈந்தவரும், நீதி நூல் படைத்தவரும், மயிலேற மதிச்சுவர் கட்டினவரும், பிறர் மனம் நோகாது பேசினவரும், கனவிலும் தீமை நினையாதவரும், மாமரம் வைத்தவரும், பூமரம் வைத்தவரும், தேர் திருவிழா செய்தவரும், பூமியை மதித்தவரும், ஆகாயத்தை மதித்தவரும், கங்கையை மதித்தவரும், அக்னியை மதித்தவரும், வாயுவை மதித்தவரும், வாசியை மதித்தவரும், தாசியை மதித்தவரும், ஆலமரம் வைத்தவரும், அரசமரம் வைத்தவரும், வில்வமரம் வைத்தவரும், வேம்பு மரம் வைத்தவரும், வேங்கை மரம் வைத்தவரும், அநாதை பிணம் சுட்டவரும், மங்களப்பறை சாற்றினவரும், அன்னதானம் செய்தவரும், ஞானதானம் செய்தவரும், கோதானம் செய்தவரும், கன்னிகாதானம் செய்தவரும், அச்சரதானம் செய்தவரும், ஆடைதானம் செய்தவரும், பூதானம் செய்தவரும், சொர்ணதானம் செய்தவரும், தீபதானம் செய்தவரும், பருத்தி தானம் செய்தவரும், தானிய தானம் செய்தவரும், கட்டில் தானம் செய்தவரும், ஊஞ்சல் தானம் செய்தவரும், திலதானம் செய்தவரும், புறவிதானம் செய்தவரும், கஜதானம் செய்தவரும், ரததானம் செய்தவரும், குருதி தானம் செய்தவரும், அவயதானம் செய்தவரும், ஔஷத தானம் செய்தவரும், போகதானம் செய்தவரும், பிரததானம் செய்தவரும், விபூதி தானம் செய்தவரும், மங்களதானம் செய்தவரும், தாம்பூல தானம் செய்தவரும், யோகதானம் செய்தவரும், பரிமள தானம் செய்தவரும், சுருதி தானம் செய்தவரும், கோமூத்திர தானம் செய்தவரும், கல்பதரு தானம் செய்தவரும், யாகதானம் செய்தவரும், சங்குதானம் செய்தவரும், புஷ்பதானம் செய்தவரும், இசைதானம் செய்தவரும், குலவிருத்தி தானம் செய்தவரும், தீர்த்ததானம் செய்தவரும், யாத்ராதானம் செய்தவரும், புண்ணியாதானம் செய்தவரும். ஆக 108 புண்ணியங்களை செய்தவர்கள் மேலாம் சொர்க்கம் அமிர்த பூங்காவனம், கற்பகதரு பூங்காவனம், காமதேனு பூங்காவனம், செயல்பட பூங்காவனம், ஓசந்த மாளிகை பூங்காவனம், சுதன்ம பொக்கிஷ பூங்காவனம், நவநிதி பூங்காவனம் மற்றும் கீழாம் சொர்க்கம் 7 அமைந்துள்ள சிந்தாமணி பூங்காவனம்,
சூளாமணி பூங்காவனம், மந்தாரை பூங்காவனம், பாரிஜாத பூங்காவனம், சந்தான பூங்காவனம், ஹரிச்சந்திர பூங்காவனம், அரம்பைய பூங்காவனம் ஆகிய 14 சொர்க்க உலகங்களில் வாழ்ந்து இந்திரபோக வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் என்று சொல்ல தேவேந்திரன் குறுக்கிட்டு, அடே வீரசாம்புவா, சொர்க்கலோகங்களின் புண்ணியவான்கள் அனுபவிக்கும் இன்பங்களின் காலக்கெடு ரகசியங்களை சொல்லடா என்று கேட்க, அடியேனும் மனமகிழ்ந்து சுவாமி, பூலோகத்தில் அவர்கள் வாழ்ந்தபோது எத்தனை தர்பரைகள், எத்தனை வினாழிகைகள், எத்தனை நாழிகைகள், எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள் எந்தெந்த புண்ணிய செயல்களில் ஈடுபட்டார்களோ அத்தனை தற்பரைகள், அத்தனை வினாழிகைகள், அத்தனை நாழிகைகள், அத்தனை நாட்கள், அத்தனை மாதங்கள், அத்தனை ஆண்டுகள் அவரவர்கள் செய்த புண்ணியங்களுக்குரிய சொர்க்கலோகங்களில் வாழ்ந்து பேரின்பங்களை அனுபவிப்பார்கள். இது சத்தியம் என்று சொன்னான் வீரசாம்புவன். தேவேந்திரன் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவா, சொர்க்கலோக பதவி பெற்ற புண்ணியவான்கள் அதற்கும் மேலாம் பதவியாகிய மோட்ச பதவியை அடைவது எங்கனம் என்று தேவேந்திரன் கேட்டார். சுவாமி, சொர்க்கபோகம் அனுபவித்து நிறைவு பெற்ற பிறகு அவர்களின் தலையெழுத்தாகிய மதி, விதி, கதிப்படி அவரவர்களுக்கு விருப்பமான தேவர்களின் உலகங்களுக்கு தேவதூதர்கள் அனுப்பி வைக்க அவரவர்களுக்கு விருப்பமான தேவர்களுடன் ஐக்கியமாகி மோட்ச நிலை அடைவார்கள் என்று சொன்னான் வீரசாம்புவன். தேவேந்திரன் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவா, உன் திருவாய் வலிக்க ஒரு முகூர்த்த காலமாக தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றாயே, இந்த ஹரிச்சந்திராமிர்த தேவமாலையின் மகிமை என்னடா என்று தேவேந்திரன் கேட்கிறேன். சுவாமி, ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 3 முகூர்த்தங்களை சந்திக்கிறான். பிறப்பு முதலாம் முகூர்த்தமாகும், உறப்பு என்று சொல்லக்கூடிய திருமணம் 2ஆம் முகூர்த்தமாகும், இறப்பு என்று சொல்லக்கூடிய இறப்பு என்பது 3ஆம் முகூர்த்தமாகும். எனவே 3ஆம் முகூர்த்தத்தின் நிறைவு ஹரிச்சந்திர மயானத்தில் ஹரிச்சந்திரன் முன்பு அரங்கேற்றம் செய்யப்படுவதால் இந்த தேவசபையில் ஒரு முகூர்த்த காலம், அதாவது 1.5 மணி நேரம் இந்த புண்ணிய தேவமாலை உருக்கமாக பாடப்பட்டால் பட்டமரம் தழைக்கும், வானம் பொழியும், பூமி விளையும், தேவர்கள் மனமகிழ்ந்து பூமழை பொழிவார்கள். இது சத்தியம் என்று சொன்னான் வீரசாம்புவன். ஹரிச்சந்திராமிர்த தேவமாலை உருக்கமாக பாடப்படுகின்ற பொழுது நிசப்தமாக இருந்து பக்தியுடன் கேட்பவர்களுக்கு தேவலோக பசுவாகிய காராம்பசுவை தானம் செய்த புண்ணியமும், இந்த தேவ ஆராதனையின் போது சப்தம் எழுப்பி அவபக்தி கொண்டு தொல்லை கொடுத்தவர்களுக்கு தேவலோக பசுவாகிய காராம்பசுவை கொன்ற பாவமும் வந்து சேரும் என்று வீரசாம்புவன் சொல்ல தேவேந்திரன் மனம் மகிழ்ந்தார். நான் சொன்ன வாக்குகளெல்லாம் சத்திய வாக்குகளாகும். இது குறித்து யாருக்காவது சந்தேகம் ஏற்பட்டால் காஞ்சிபுரம் சென்று ஸ்ரீ காகபுஜண்டர் குரு கோயில் பீடாதிபதி ஸ்ரீ பாஸ்கர மகரிஷியை கண்டு 16,000 பொற்காசுகள் குரு காணிக்கு ஈந்து அவரிடமுள்ள ஓலைச்சுவடி பட்டயத்தை கண்டு தெளிந்து கொள்ளலாம் என்று வீரசாம்புவன் சொல்ல தேவேந்திரன் மனம் மகிழ்ந்தார். அடே வீரசாம்புவா, பாவ புண்ணிய ரகசியங்களை தாரறி எடுத்துச் சொன்ன நீ வாழ்க, உம் குலம் வாழ்க, உம்மை ஈன்றெடுத்த சுமங்கலி வாழ்க என்று சொல்லி இன்றைய தினம் நீ வைத்த விண்ணப்பம் யாது என்று தேவேந்திரன் கேட்க, சுவாமி, இன்று விதி முடிந்து வந்திருக்கும் ரங்கசாமி என்று சொல்லக்கூடிய இந்த நரனை கண்டு இவர் செய்த பாவங்கள் எல்லாம் நீக்கி சொர்க்கத்தை அளிக்க வேண்டும் சுவாமி என்று சொன்னான் வீரசாம்புவன். அடே வீரசாம்புவா, இந்த பாருலகில் பாவ புண்ணியங்களுக்கு பரிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் பாருலகம் எங்கும் உன் எண்ணம் நிறைவேறட்டும் என்று சொல்லி எனக்கு வரம் அளித்தார் தேவ இந்திரன். தேவர்களின் தலைவனான தேவ இந்திரனிடத்திலே வரம் பெற்ற அடியேன் வீரசாம்புவன் யான் இந்த திருச்சபையில் மண்ணை வெட்டி வழி திறந்தேன். காளியே கதவை திற, ஹரிச்சந்திரா வழிவிடு. ஓம் நற்பவி நற்பவி நற்பவியே நமோ நமக. குருவருள் ஆசீர்வாதம்.